عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم وارزقنا وأنت خير الرازقين. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ولا يحملنكم استبطاء الرزق أن تطلبوه بمعصية الله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமலானுடைய நாளில் இன்றைய தினம் ஓதப்பட்ட எல்லா வசனங்களுக்குமான நிறைவான நல்ல கூலியை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ரமலானின் பரக்கத்தினால் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே அல் மாஇதா என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு ஓதப்படுகிறது. அல் மாஇதா என்று சொன்னால் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட உணவு தட்டு என்று பொருள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்காக அல்லாஹு தஆலா சுவனத்திலிருந்து ரிஸ்கை இந்த பூமிக்கு இறக்கி வைத்ததாக அந்த மாஇதா என்ற வரலாற்றினுடைய பின்னணியில் குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹு தஆலா அந்த தட்டை இறக்கி வைத்துவிட்டு அந்த தட்டு இறக்கப்படுவதற்காக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை அல்லாஹ் இந்த அல் மாஇதா என்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். ரிஸ்க் அளிப்பவர்களில் மிகச் சிறந்தவன் நீ, எனவே நீயே எங்களுக்கு ரிஸ்க் தருவாயாக என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததாக அல்லாஹ் இந்த சூரா அல் மாஇதாவிலே குறிப்பிடுகிறான். இந்த சூராவும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவும் சரி, அல்லாஹுவினுடைய ரிஸ்க் அளிக்கிற தன்மையை விசாலமானது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நாடினால் ரிஸ்கை எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான். ஒரு சமுதாயத்திற்கு தேவைப்படுகிற பொழுது அல்லாஹ் நேரடியாக வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை இறக்கி வைக்கிறான். ஒரு தனி மனிதருக்காக அல்லாஹு தஆலா ரிஸ்கை இறக்கி வைத்ததையும் குர்ஆன் சொல்கிறது. நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம், நபி அல்ல, வலியுல்லாவாக இருக்கிற இறைநேசராக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக சொர்க்கத்திலிருந்து உணவு இறக்கப்பட்டதை கணக்கில்லாமல் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்பதை, அவனுடைய விசாலத்தன்மையை அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றினுடைய பின்னணியில் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். எனவே ரிஸ்க் என்பது அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டத்தின் அடையாளம். அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய பேரருட்கொடையின் அடையாளம். அது இந்த ரிஸ்க்குக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு பாவங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யஹ்மிலன்னக்கும் இஸ்திப்தாஉர் ரிஸ்க். சில நேரங்களில் அல்லாஹு தஆலா ரிஸ்கை விசாலமாக தருவான். சில நேரங்களில் அல்லாஹ் கேட்ட ரிஸ்கை உடனடியாக தருவான். சில நேரங்களில் அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் அது தாமதப்படுத்தி தருவான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி ரிஸ்கை உங்களுக்கு தாமதப்படுத்தி தருவது காரணத்தினால் தயவு செய்து அது பாவத்தின் வழியாக நீங்கள் அதை தேட முற்படாதீர்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். பல பேர்களுடைய பிரச்சனை இதுதான். ஹலாலான ரிஸ்க் நமக்கு பக்கத்தில் இருக்கும், அல்லாஹ் சீக்கிரத்தில் தருவதாக எழுதியிருப்பான். ஆனால் இவன் அவசரப்பட்ட ஹராமான ரிஸ்கை தேடி விடுவான். இரண்டும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் தான். இவன் தேடுவது முறையானதா முறையற்றதா என்பதை பொறுத்துத்தான் அது ஹலாலாகுமா ஹராமாகுமா என்பது முடிவு செய்யப்படுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இவனுக்கு ஹலாலா தரணும்னு நினைச்சிருப்பான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்து ஒருத்தன் ஒரு பொருளை திருடிட்டு போனான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அவனுக்கு தான் அதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா நான் அவனுக்கு ஹலாலா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்,
அவன் அவசரப்பட்டு அதை ஹராமா திருடி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ரிஸ்க் என்பது சில நேரங்களில் எல்லா காரண காரியங்களை தாண்டி அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும். அது சொர்க்கத்திலிருந்து கிடைக்கலாம், வானத்திலிருந்து கிடைக்கலாம், பூமியிலிருந்து கிடைக்கலாம், மனிதர்கள்ட்ட இருந்து கிடைக்கலாம், மனிதர்கள் அல்லாமல் கிடைக்கலாம். அல்லாஹ் இந்த பூமியை படைத்த பொழுதே மனிதனுக்கான ரிஸ்கை அல்லாஹ் வச்சிட்டான். ஒபாரக ஃபீஹா வகத்தர ஃபீஹா அக்வாத்தஹா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹ் பூமியை படைச்ச உடனே அல்லாஹ் தஆலா பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்காக ரிஸ்க் அல்லாஹ் ஏற்படுத்தி அதை பரக்கத்து செஞ்சான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறான். எனவே ரிஸ்கை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இல்லா அலல்லாஹ், அது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட ரஹ்மத் எப்படி அல்லாஹுவின் மீது கடமையோ அதே மாதிரி படைப்புகளுக்கு ரிஸ்க் கொடுப்பதும் அல்லாஹுவின் மீது கடமை என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எனவே அவன் அல்லாஹு தஆலா இந்த பூமியில மனித சமுதாயத்திற்கு தேவையான ரிஸ்க் அனைத்தையும் அல்லாஹ் வச்சிட்டான். அப்போ உங்களுக்கும் எனக்குமான ரிஸ்க் என்பது இனி முடிவு செய்யப்பட போவதில்லை, இனி உருவாக்கப்பட போவதில்லை, இனி உற்பத்தி செய்யப்பட போவதில்லை. அல்லாஹ் ஏற்கனவே அதில் பரக்கத் செய்து வைத்திருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு தாயினுடைய கருவறையில் ஒரு குழந்தையினுடைய உறுப்பு கம்ப்ளீட் ஆன உடனே, உறுப்புக்கான எல்லா அவயங்களும் கம்ப்ளீட் ஆகின உடனே மலக்குமார்கள் வந்து 4 விஷயங்களை எழுதுகிறார்கள். இவனுடைய அமல் என்ன, என்ன அமல் செய்வான், எவ்வளவு அமல் செய்வான். இரண்டாவது, இவனுடைய ஆயுள் என்ன, வருடம் என்ன, மாதம் என்ன, நாள் என்ன, மணி நேரம் என்ன, நிமிடம் என்ன, செகண்ட் என்ன, அனைத்தையும் எழுதுறாங்க. அவனுடைய கடைசி செகண்ட் வரைக்கும், மூச்சு வரைக்கும் எழுதப்படுது. அதை மிஞ்சி அவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. மூன்றாவது, அவனுக்கான மௌத்து எப்பொழுது, எந்த இடத்தில், எந்த நேரத்தில், இது அத்தனையும் அங்கே எழுதப்படுது. நான்காவது, அவனுக்கான ரிஸ்க் எழுதப்படுது. அந்த ரிஸ்க் இவனுக்கு எவ்வளவு கிடைக்கும், எந்தெந்த வழியாக கிடைக்கும். அல்லாஹ் தெளிவாக அமலை எழுதுறான், அல்லாஹ் ஆயுளை எழுதுறான், அல்லாஹ் மௌத்தை எழுதுறான், ரிஸ்கை எழுதுறான். அப்போ ஒரு குழந்தையினுடைய விஷயத்துல 4ம் அவன் கருவாகி உருவாகி உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவனுக்கான ரிஸ்க் தீர்மானிக்கப்படுது. மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் ரிஸ்க் தீர்மானிக்கப்படுது. அப்ப மனித சமுதாயம் இந்த பூமியில் வாழ்வதற்கு முன்னால் பூமியின் ரிஸ்க் தீர்மானிக்கப்படுது. எனவே இவ்வளவு தூரம் தீர்மானிக்கப்பட்ட அந்த ரிஸ்குடைய விஷயத்தில் மனிதன் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு பாவத்தின் மூலமாக அதை சம்பாதிக்கணும்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வஃபாத்தினுடைய கடைசி நேரத்துல தங்களுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசம், மகனே உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த தஸ்பீஹை நீ நல்ல கவனமாக வச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த தஸ்பீஹ் தான் எல்லா உயிரினங்களினுடைய தொழுகையும் அதற்கான ரிஸ்க்குக்கான காரணமும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் எல்லா உயிரினங்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கிறான். அவைகளுக்கு இந்த தஸ்பீஹ் முக்கியம், அவைகளுடைய தொழுகையும் இந்த தஸ்பீஹ் தான், அவைகளுடைய ரிஸ்க்கும் இந்த தஸ்பீஹ் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள், நான் கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பாறைக்குள் அடியில் இருக்கிற ஒரு தேரை, சின்ன புழு, அந்த புழு ரிஸ்க் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு தஸ்பீஹை கேட்டேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லதி ஹலகனி ஃபில் பர்ரி வலம் யன்சானி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய இந்த கடலினுடைய ஆழத்தில் என்னை படைத்த இறைவன் என் ரிஸ்கை மறக்கவில்லையே, அந்த இறைவன் பரிசுத்தமானவன் என்று நான் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறேன் என்று ஒரு புழுவினுடைய தஸ்பீஹை நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹுவினுடைய ரிஸ்க் விசாலமானது. மனிதர்களுக்கு, புழுக்களுக்கு, உயிரினங்களுக்கு, தாவரங்களுக்கு இவ்வளவு விசாலமான ரிஸ்க். அந்த ரிஸ்கிலே பரக்கத் ஏற்படணும் சொன்னா சில வழிமுறைகளை மார்க்கம் சொல்லுது. ரிஸ்க் எந்தெந்த வழிகளில் எல்லாம் பரக்கத்து வரும், ரிஸ்கின் வழியா. முதல்ல ரிஸ்க்ல பரக்கத்து ஏற்படணும்னா பெற்ற ரிஸ்க்கு சுக்ரு செய்யணும். இது முதல் விஷயம். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் ரிஸ்க் தந்தா நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினா ரிஸ்க்ல பரக்கத்தாகும். இரண்டாவது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்பது ரிஸ்கை விசாலமாக்கி தரும். யுமத்திஅக்கும் மத்ஆன் ஹஸனா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா, பாவ மன்னிப்பு தேடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மழை கிடைக்கும், மக்கள் செல்வங்கள் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், வசதி வாய்ப்புகளும் தோட்ட துறவுகளும் கிடைக்கும். இது சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்ல வசனம். அப்படியானால் இஸ்திக்ஃபார் ரிஸ்கை விசாலமாக்கி தரும். அதுபோன்ற மூன்றாவது துஆ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க இல்லையா, சொர்க்கத்திலிருந்து அந்த மாயிதா என்று தட்டி இறக்கப்படுவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, வர்சுக்னா ஃபஇன்னக கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிப்பவள் சிறந்தவன் நீயே ரப்பே, நீயே ரிஸ்கை தருவாயாக என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த வார்த்தை. அதே போல் நான்காவது தவக்குல், அல்லாஹ் மீதான நம்பிக்கை.
எவ்வளவு தூரம் லவ் அன்னக்கும் தவக்கலூன ஹக்க தவக்குலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒரு பறவைக்கு இருக்கிற தவக்குல போல நம்பிக்கையை போல ரப்பு மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கும் தருவான். அது காலையில வெறும் வயிறாக கிளம்புகிறது, மாலையில் அது வயிறு நிரம்பி திரும்புகிறது. அப்படியும் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான். ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் என்பதை குர்ஆன் ஹஜ்ரத் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக இந்த செய்தி அழுத்தமாக பதிவு செய்யப்படுது. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே தவக்குல் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரத்திற்கு நம்ம தவக்குல் வைக்கிறோமோ, அல்லாஹு தஆலா ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் முஃமின் காஃபிர் என்று பார்க்கிறது இல்லை. ரிஸ்க் அல்லாஹ் அப்படித்தான் விசாலமாக கொடுக்கிறான். பாவி நல்லவன் என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறது இல்லை. காபத்துல்லாஹுவை கட்டி முடிச்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த ஊருக்கு நீ ரிஸ்க் கொடுக்கணும், வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த ஊர் மக்களுக்கு நீ ரிஸ்க் தரணும்னு சொல்லி துஆ கேட்டாங்க. நிறைய துஆ கேட்டாங்க. அதுல ஒரு துஆ இந்த ஊர் மக்களுக்கு விசாலமா ரிஸ்க் கொடுக்கணும். ஆனா ஒரு வார்த்தையை நிபந்தனை போட்டு கேட்டாங்க, மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அவங்க கேட்டது, யா அல்லாஹ் இந்த ஊர் வர்சுகாஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஈமான் கொண்ட மக்களுக்கு மட்டும் ரிஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொன்னா, இல்ல இல்ல இப்ராஹிமே, ஒமன் கஃபர ஃபஉமத்திஉஹு கலீலன், ஒமன் கஃபர ஃபஉமத்திஉஹு கலீலன், அவன் என்னை மறுத்தாலும் கூட நான் ரிஸ்க் கொடுக்கத்தான் செய்வேன் சில காலங்கள். உலகத்துல யாருக்கும் இந்த வேற்றுமையை நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன் என்று ஹஜ்ரத் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான். எனவே தவக்குல், அல்லாஹ் மேல் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தவக்குல் வைக்கிறோமோ அது ரிஸ்க்குக்கான வழியை திறக்கும். அதுபோன்ற ஹஜ் உம்ரா ரிஸ்க்குக்கான பரக்கத்தை திறக்கும். குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது இது ரிஸ்க்குக்கான பரக்கத்தை திறக்கும் என்றெல்லாம். ரிஸ்க் என்பது விசாலமான அல்லாஹுவினுடைய விசாலமான கருணையை பெற்றது. எனவே ரிஸ்க் விஷயத்துல நாம் இந்த நடைமுறைகளையும் இந்த வழிமுறைகளையும் நபிமார்களுடைய இந்த சுன்னத்துக்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஒரே ஒரு செய்தியுடன் நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ், இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் மிகச்சிறந்த சீதேவி, மிகச்சிறந்த இறைநேசர். அவர்களுடைய தர்பியத்தில் இருந்த ஹுதைஃபத் இப்னு மராஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க பெரிய இறைநேசர் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹோட நீண்ட நாட்கள் இருந்திருக்கிறீங்க, அவங்க வாழ்க்கையில் நீங்க பார்த்த ஒரு ஆச்சரியமான காட்சியை சொல்லுங்கள்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஆமா பல நாட்கள் அவங்களோடு நான் இருந்திருக்கிறேன், பல ஊர்களுக்கு பயணப்பட்டிருக்கிறேன், மக்காவுக்கு பயணப்பட்டிருக்கிறேன், மக்காவுல இருக்கும்போது அவங்களோட இருந்திருக்கிறேன். ஆனா பெரும்பாலான நாட்கள் அவர்கள் பசி பட்டினியோடு இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஈமான் தளராது, அவர்களுடைய நம்பிக்கை தளராது. அவர்கள் ஏற்கனவே ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வாழ்க்கையை மனமுவந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. எனவே அப்படி அவங்களுடைய தர்பியத்துல பல நாட்கள் பட்டினியோடு கழிச்சிருக்கிறேன். ஆனா அவங்க தாங்கிக்கிடுவாங்க, என்னால பல நேரங்கள்ல தாங்க முடியாது. அப்படி ஒரு நாள் கூஃபாவினுடைய பள்ளி வாசல்ல நான் உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்னுடைய ஷேக் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹும் இருந்தார்கள். என்னுடைய முகத்துல பசியினுடைய வாட்டத்தை பார்த்தாங்க, பசியினுடைய கவலையை பார்த்தாங்க. நீண்ட நாட்கள் சாப்பிடாததனுடைய ஏக்கமும் அதை கவனித்த பொழுது சொன்னாங்க, நான் முகத்தில் பசியை உணர்கிறேன் என்று சொல்லி, உனக்கு ரிஸ்க் வேணுமா, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கினுடைய பிரம்மாண்டத்தை நீ இப்ப பாக்குறியா, நான் உனக்கு காட்டட்டுமா அந்த அத்தாட்சிய என்று சொல்லி ஒரு பேப்பர் கொண்டு வா என்று சொன்னார்கள். ஒரு பேனா எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் அதுல எழுதுனாங்க, அன ஹாமிதுன் அன ஷாக்கிருன் அன ஜாக்கிருன் அன ஜாயிஉன் அன ஜாயிஉன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் உன்னை புகழக்கூடியவனாக இருக்கிறேன், உனக்கு சுக்ர் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், உனக்கு ஜிக்ர் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் உன்னை. ஆனாலும் நான் பசியோடு இருக்கிறேன், நான் காலில் செருப்பில்லாமல் இருக்கிறேன், ஆடை குறைவாக இருக்கிறேன், தேவை உள்ளவனாக இருக்கிறேன், ஃபக்கீராக இருக்கிறேன். எனவே மூன்றுக்கு நீ பொறுப்பு, மூன்றுக்கு நான் பொறுப்பு. மூன்று பாதி, அதுல பாதி உனக்கு. நான் என்னுடைய பசியை போக்குவதும் என்னுடைய தாகத்தை தீர்ப்பதும் என்னுடைய ஆடையை எனக்கு நீ தருவதும் உனக்கான பொறுப்பு. உன்னை புகழ்வதும் உனக்கு சுக்ர் செய்வதும் உனக்கு திக்ர் செய்வதும் அது எனக்கான பொறுப்பு. எனவே மூன்றுக்கு நீ பொறுப்பெடு, மூன்றுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று ஒரு பேப்பர்ல எழுதி தன்னுடைய முரீத் ஹுதைஃபாட்ட கொடுத்து சொன்னாங்க, நீ அல்லாஹுவை தவிர யாரையும் கல்புல வைக்காம நீ போ, முதல்ல நீ யாரை சந்திக்கிறியோ அவங்கள்ட்ட கொடு, ஆனா உன் கல்புல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த சிந்தனை இல்லாம கொண்டு போன்னு சொன்னாங்க. அந்த பேப்பரை நான் கொண்டு போனேன். ஒரு ஆள் குதிரையில வந்தாரு, அவர் கையில இதை கொடுத்தேன். அவர் அந்த பேப்பரை பார்த்தாரு, படிச்சாரு. உடனே ஒரு பை எடுத்து தந்தாரு. அந்த பையில எண்ணி பார்த்தேன், 600 தங்க காசுகள் இருந்துச்சு.
உடனே அவர் தந்துட்டு, இவர் இந்த பேப்பர் தந்தவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டார். இந்த பள்ளிவாசல்ல இருக்காருன்னு அழுதுகிட்டே போயிட்டாரு. உடனே நான் போன உடனே பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்ட, இவர் யார் இந்த குதிரையில போறாரு? இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் பார்த்த முதல் ஆள் அவர் கிறிஸ்தவர். ஆனால் இந்த பேப்பரை கொடுத்து பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு யாருன்னு கேட்டுட்டு தந்துட்டார். உடனே போய் நான் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த 600 தங்க காசுகளையும் கொண்டு வந்து வைத்தேன். அவர்கள் சொன்னார்கள், இதற்கு உரியவர் அவர் வந்த பின்னால்தான் நமக்கு இது ஹலால் ஆகும்னு சொன்னாங்க. உடனே அந்த நஸ்ரானி கொஞ்ச நேரத்துல வந்துட்டாரு. வந்து கையை பிடிச்சி களிமா சொன்னார். களிமா சொல்லிட்டு இப்ப சொன்னாங்க இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ், இப்போ உங்களுக்கு ஹலால் ஆயிட்டு, நீங்க சாப்பிடுங்க, இதை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான ரிஸ்க் என்பது அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான். இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் அந்த ரிஸ்க் விஷயத்துல நிறைய உறுதியை பிடிச்சிருக்கிறாங்க, நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வேட்டையாடிட்டு அரசராக இருக்கும்போது தன் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாற்றி அமைத்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ், பசியோடு காட்டுல உட்கார்ந்து ரொட்டி எடுத்து சாப்பிட போகும்போது ஒரு காகம் வந்து ரொட்டியை கொத்திட்டு போச்சு. நான் கடுமையான பசியில் நான் அப்படியே நான் அரசராக இருக்கிறேன், வேட்டைக்கு வந்த பொழுது நடந்துச்சு. பின்னாலேயே போய் பார்த்தா அந்த காகம் ஒரு மலையில போய் மறைஞ்சிட்டு, நானும் மலைக்கு மேல ஏறினா அங்கே ஒருவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய வாயில இது ரொட்டி துண்டை அப்படியே வாயில ஊட்டுது. இந்த காட்சியை பார்த்து நான் வந்த உடனே அது அப்படியே பறந்து போயிடுச்சு. நான் கட்டப்பட்டு அவனை அவிழ்த்து விட்டேன். என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி, இந்த பக்கமா வியாபாரத்திற்கு வருவேன். ஒரு கொள்ளை கூட்டமின் பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து கட்டி போட்டு போயிட்டாங்க. இத்தனை நாளா இந்த காகம்தான் வந்து எனக்கு ரிசுக்கு தருது, ஒரு வார காலமாக. அல்லாஹு அக்பர். அப்பொழுதுதான் அரசபை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது அல்லாஹ்வினுடைய ரிசுக்கினுடைய இந்த பிரம்மாண்டமான இந்த காட்சிகள் தான். இப்படி எல்லாம் அல்லாஹ் ரிசுக்க தரும் போது இந்த ரிசுக்குக்காக நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுவை தேட ஆரம்பித்தேன். அல்லாஹுவினுடைய ரிசுக்கு எனக்கு சாதாரணமாக என்னை வந்து அடைந்தது என்று சொல்கிறார்கள். எனவே சூரா மாயிதா தருகிற பாடங்களில் ஒன்று, ரப்புல் ஆலமீன் அவன் நாடினால் விரும்பினால் ரிசுக்கை எப்படியும் தருவான், எங்கிருந்தும் தருவான். நொடி நிமிடத்தில் கூட அல்லாஹ் ரிசுக்கை தந்து விடுவான். எனவே சில நேரங்கள் வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் கணக்கில்லாமல் கொடுப்பான். சில பேர்களுக்கு அல்லாஹ் கணக்கிட்டு தேவைக்கு கொடுப்பான், சில பேர்களுக்கு உடனடியாக கொடுப்பான், சில பேர்களுக்கு தாமதித்து கொடுப்பான். எப்படி கிடைத்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற ரிசுக்கை அது அவன் விரும்பிய முறையில் ஹலாலான முறையில் தேட வேண்டும். அதுதான் இதற்கான வழியும் முறையும் கூட. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஹலாலான ரிசுக்கை வாழ்நாள் முழுவதும் அதை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. எந்த சூழ்நிலையிலும் ஹராமான ரிசுக்கு நம்முடைய நாவில் படுவதிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி